முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குருபூஜை விழாவை ஒட்டி பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தினார். தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று போற்றிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி மற்றும் 63ஆம் ஆண்டு குருபூஜை விழா இன்று நடைபெற்றது. இதையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் தேவர் வாழ்ந்த வீட்டிற்கு சென்று அவருடைய புகைப்படங்களையும் பார்வையிட்டார். அப்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தேவர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் டெல்லி புறப்பட்டு சென்றார். இதேபோல முதலமைச்சர் ஸ்டாலின் பசும்பொன்னில் உள்ள தேவர் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கும் அவர் மாலை அணிவித்து வணங்கினார். நிகழ்வில் கனிமொழி எம்பி, அமைச்சர்கள் கே.என். நேரு, மூர்த்தி, ஐ. பெரியசாமி, தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, டி.ஆர்.பி. ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பசும்பொன்னில் உள்ள நினைவிடத்தில் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, காமராஜ், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோரும் அவருடன் சென்று தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். இதேபோல் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். இதற்கிடையே முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தச் சென்ற மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் அங்கு பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருந்த தேவரின் வாரிசுதாரர்களை வெளியேறும்படி கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருந்த ஒருவரை வாண்டையார் கன்னத்தில் அறைந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது.